என்னத்துக்கு இங்க வந்து நிக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. அண்ணன் மனசு மாறிடுச்சுல. வளகாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை எதிர்ச்சியா நம்ம வீட்டுக்கு வருமோன்னு பார்த்தேன். கேட்டி வருவாண்டி, உன் குடும்பத்தோட வந்து நிப்பான். இப்படி எல்லாம் திடீர்னு வந்து நிப்பானா சொல்லு? ஒருவேளை வந்து நின்னுருச்சுன்னா ஒரு நப்பாசுதா அத்தை. கேட்டி ரொம்ப ஆசைப்படாத. பரணி அவனை கஷ்டப்பட்டு மிரட்டி தான் சமாதானப்படுத்திருக்கா. வரேன்னு சொல்லிட்டாம்ல, கட்டாயம் வந்துருவான். நீ உள்ள போட்டி. நைட் எல்லாம் உறக்கமே இல்லத்த. இசக்கி அண்ணன் வந்திருக்கம் பாரு, அண்ணன் கூப்பிடுதம் பாருன்னு மனசுக்குள்ள ஒரு பிரம அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் விடிஞ்சு விடியாம வாசலுக்கு வந்து பாக்க. அவன் மேல நீ இம்பட்டு பாசம் வச்சிருக்க. அந்த கிறுக்கு பயலுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு தெரியலையே. இங்க பாருட்டி செல்லம், இப்பதானே விடிஞ்சிருக்கு. மெல்ல நேரம் காலம் பார்த்துதான் அவங்க புறப்பட்டு வருவாங்க. நீ பொறுமையா இரு. அண்ணன் வந்துரும்ல. கேட்டி வர்றதுக்காக தானே நெக்லஸ் புடவை எல்லாம் வாங்கியிருக்கான். அத பரணி கூட வாங்கிருக்கலாம்ல. நான் அண்ணன் முகத்தையே பாக்கலையே. கேட்டி சும்மா நொய்ய நொய்ய என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் வருவான், வளகாப்பு நடக்கும். போதுமா? நீ உள்ள போ. அடுத்த ஆண்டு கல்வி மேலாண்மையில கவனம் செலுத்தணும் இருக்கோம். நம்ம பஞ்சாயத்துல ஒரு பட்டதாரி கூட இல்லாத வீடே இருக்க கூடாதுன்ட்டு அதுக்காக முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கும் ஐயா. அதே மாதிரி சுகாதாரத்திலையும் ஒரு முன்னோடி பஞ்சாயத்தா கொண்டு வரணும்ன்றதுல முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஐயா கிட்ட கேளுங்க. என்னண்டா, நான் சொன்ன மாதிரி வெறும் 85% வீடுகளுக்கு தான் நம்ம குடிநீர் திட்டத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் போய் சேரணும்டா. அதுக்கான பண ஒதுக்கீடு இன்னும் வந்து சேரலிங்கயா. அது ஐயாவுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கேன். அதே மாதிரி 6 கிராமத்துக்கு ஒரு அரசு பேருந்து விடணும்ட்டு ஐயா கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம். அதுவும் இன்னும் நிறைவேறலிங்கயா. இதெல்லாம் ஐயா நிறைவேற்றி கொடுத்தீங்கடா கண்டிப்பா நம்ம பஞ்சாயத்து நம்ம மாவட்டத்துல மட்டும் இல்லைங்கயா, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு உதாரணமான பஞ்சாயத்தா விளங்கும்ட்டு நான் நிச்சயமா உறுதியா சொல்லுதையா. அதுக்கு தேவையான ரிப்போர்ட்லாம் இதுல இருக்கீங்க ஐயா. பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் சாங்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம ஊருக்கு நல்லது நடக்குமியா. சரிங்க சார், பண்ணிடலாம். பினான்சியல் சப்போர்ட்லாம் இல்லாமே நீங்க செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பிரசிடென்ட் சண்முகம். நான் உடனே உங்களுக்கான ஃபண்ட்ஸை சாங்ஷன் பண்றேன். சந்தோஷம்யா, சந்தோஷம்யா. நீங்க வேலையில நிறுத்த வேண்டாம், கண்டினியூஸா வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. சந்தோஷம்யா. நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கான ஃபண்ட்ஸை நான் ரிலீஸ் பண்ண சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். நல்லது மிஸ்டர் சண்முகம். ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். என் தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு நடந்துட்டு இருக்கு. அதுல கலந்துக்கிட்டேன். ஐயா மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுனாலதான் அங்க போக முடியல. நீங்க கிளம்புங்களா? ரொம்ப நன்றி. வாங்க. என்னவோ ஏமாய் அடைச்சிங்களே. இப்ப பாருங்க, போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே. என்ன அர்த்தம்? இந்த பங்கனுக்கு வரக்கூடாது அதானே அர்த்தம். அதுக்குதான் கலெக்டர் மீட்டிங்னு காது குத்து மீட்டிங்னு ரீல் விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க வராம இருக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டு உங்களை மட்டும் அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியலீங்களா? இல்ல, எனக்கு தெரியும். எங்க அண்ணன் என்ன விட்டு கொடுக்காது. நிச்சயம் எங்க அண்ணன் வந்துரும். கிழிச்சா அப்பா, எதுக்காக கர்ப்பிணி பொண்ணை கண் கலங்க வைக்கிறீங்க? நிச்சயமா வரேன்னு சொன்னா கட்டாயமா வருவான். நீங்க சும்மா இருங்க. இல்ல பரணி, எதுக்குல சும்மா இருக்கணும்? என் தம்பி அவன் பண்ண கூத்தல்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோ இங்க இருக்கு பஞ்சாயத்து ஆபீஸ். அங்க இருந்து பொடி நடைய நடந்து வந்தா கூட இன்னும் வந்து சேர்ந்திருக்கலாம்ல. எங்க அவன்? இப்ப வரைக்கும் அவன் வரலன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்றது? பத்தாத்துக்கு போன் வேற சுவிட்ச் ஆப்னு சொல்ற.
அத்தை, தயவு செஞ்சு நீங்க சும்மா இருங்க. தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. நான் தலையிடாம உடன்குடி என்ன டக்குன்னு கிளம்பி போய் நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அண்ணே வாண்ணே, என்னோட பைக்ல போயிட்டு நம்ம என்னன்னு பார்த்து வந்துருவோம். பாருங்க சார்வால், இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கு மேல வளகாப்பு செஞ்சா அது நல்லதுக்கு இல்ல சொல்லிவிட்டேன். இல்ல, எங்க அண்ணா அதுக்குள்ள வந்துருங்கய்யா. இல்ல இசக்கி, நீ டென்ஷன் ஆகாதல, வந்துருவான். இசக்கி, நிச்சயம் அண்ணன் வந்துரும்ட்டு. நீ எதுக்காக கண் கலங்கிட்டு இருக்க? அக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன். உடங்குடிண்ணே வானே போலாம். சரி ஒத்த ஓட்டு எங்கலே என்னாச்சு? அத்தானே காணும்பா, எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. பஞ்சாயத்து ஆபீஸ் பூட்டி இருக்கு. வர வழியில அத்தானை எங்கேயும் காணும். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த வெறும்பைய வேலையை பத்தில. கடைசி நேரத்துல அவன் புத்திய காட்டிட்டான்லவே. இளைய முத்துப்பாண்டி வளர்ந்து கட்டவனே இப்ப என்ன சொல்லுதே?